தமிழன் செய்திகள். கோவை வடக்கு, கோவை தெற்கு, கோவை நகர் மற்றும் நீலகிரி ஆகிய அணிப்பிரிவுகளின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமானது கோவை முதலிப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கோவை வடக்கு, கோவை தெற்கு, கோவை நகர் மற்றும் நீலகிரி ஆகிய அணி பிரிவுகளின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமானது கோவை முதலிப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நைனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவருடன் தமிழக பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி, தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய நைனா நாகேந்திரன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வரியை குறைத்து அமல்படுத்தியது ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்று பாராட்டினார். வேலூர் மாவட்ட ஊராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பொறுப்பேற்பு கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு சிறப்பு கூட்டம் தலைவர் மு. பாபு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளரான அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் குமரேசனுக்கு மாலை அணிவித்து வரவேற்று பொதுமக்களுக்கு சேவையாற்றிட வேண்டும் என வாழ்த்தி நியமன சான்றிதழை வழங்கினார். இதில் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணவேணி, அலுவலக கண்காணிப்பாளர் ஆனந்த ஜோதி, செயலாளர் யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சாலைகளில் கட்டுக்கட்டாக நோட்டீஸ் வழங்குவது போல் கொடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் குறித்து நகராட்சி அலுவலர் BLO தீபா மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராசிபுரம் ஆணையாளரிடம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் புகார் மனு அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கரின் 15வது வார்டில் 108வது பூத்தில் நடந்த விதிமீறல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குவதும், ஆளும் கட்சியினர் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மொத்தமாக 100 முதல் 150 எஸ்ஐஆரை பட்டியலை பெற்றுக்கொண்டு விதிகளை மீறி தன்னிச்சையாக அவர்களே சாலைகள் செல்வோருக்கும் அந்த பகுதியில் இருந்து வெளியேறிய நபர்களுக்கும் போன் செய்து அவர்களின் விவரங்களை பெற்று பூர்த்தி செய்து தருவதாக அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். எனவே ராசிபுரத்தில் உள்ள 42 PLO அதிகாரிகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி விதிமீறல் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து சம்பந்தப்பட்ட BLO மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி பொதுக்குழு மற்றும் செயற்குழு மாநில மாநாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மாநகராட்சிகள் வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு மாநில மாநாடு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிறுவன தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் SK செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். பின்னர் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பது நடத்திட இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும், மேலும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நலவாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து வாரிய பொறுப்புகளுக்கும் அறிவிக்காமல் விட்டதனால் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு அவலநிலை ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு அமைத்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு தீர்மானம் ஒன்றை வைக்கப்பட்டது. இதில் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் உள்ள மதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் உள்ள மதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மதிமுக மாவட்ட அவைத் தலைவர் சுதர்சன் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் மற்றும் உயர்நிலை குழு உறுப்பினர் செல்வராகவன் கட்சி வளர்ச்சி நிதி மற்றும் 2026 தேர்தல் நிதி சீட்டு நிர்வாகிகளிடம் வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரியும், போதைப் பொருட்களை தடுக்க கோரியும், எஸ்ஐஆரை கண்டித்தும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை திருச்சி முதல் மதுரை வரை நடைபயணம் செல்கிறார். இதில் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சட்ட திருத்த குழு உறுப்பினர் பழனிசாமி, தீர்மான குழு உறுப்பினர் தமிழ்வேந்தன், மாநகர செயலாளர் செல்வேந்திரன், ஒன்றிய செயலாளர் மோகன், மாமன்ற உறுப்பினர் காயத்ரி, ஜெயவீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் படகு பேருந்து நிலையம், காந்தி சிலை அருகில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் மேனாள் மத்திய அமைச்சர் ராசா ஆகியோர் கலந்து கொண்டு பேசும்போது, மோடி தலைமையிலான அரசு தமிழகத்தில் மத ரீதியிலான பிளவை ஏற்படுத்த எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததால் வாக்கு திருட்டு எனும் ஆயுதத்தை கையில் எடுத்து தமிழகத்தில் திமுகவை அழிக்க சதிவலை தீட்டி வருவதாக ராசா வசிப்பாடினார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டுகளை தூக்கிக் கொண்டு ஓட்டப்பிடித்த கொள்ளையர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை முத்தையா முதலி தெரு பகுதியில் வசித்து வருபவர் ஹரீஷ். இவர் இதே பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க கட்டிகளை கொண்டு செயின், ஆரம், மோதிரம், வளையல் போன்ற நகைகளை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரிடம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த கார்த்திக் பேரா, பம்மன் ராய், நாராயணன் மைட்டி என 3 பேர் வேலை செய்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 1 மாத காலமாக கார்த்திக் பேராவுடன் தங்கி வந்த அவரது உறவினர் உட்பட 4 பேர் திடீரென தலைமறைவாகியுள்ளனர். இந்நிலையில் இவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருப்பதை கண்டு சந்தேகமடைந்து ஹரீஷ் தங்க கட்டிகள் சரியாக உள்ளதா என்று சோதனை செய்ததாக தெரிகிறது. அப்போது சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கங்கள் திருடப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் ஹரீஷ் புகார் அளித்த நிலையில் தற்போது போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் விரைந்து சோதனைகளை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே வாக்காளர் தீவிர திருத்த அவசர நடவடிக்கை கண்டனம் தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே வாக்காளர் தீவிர திருத்த அவசர நடவடிக்கை கண்டனம் தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன், எம்எல்ஏக்கள் ராஜா, பழனி நாடார், எம்பி ராணி ஸ்ரீகுமார் பங்கேற்றனர். இதில் பாஜக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஏமாற்றப்பட்டதற்கான அடையாளமாக கைவிரலில் மை வைத்து முழக்கம் எழுப்பினர். இதில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கொடிசியா வளாகத்தில் ராணுவ தளவாட உற்பத்தி துறை சார்ந்த கான்க்ளேவ் நிகழ்ச்சி வரும் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகின்றது. கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், கொடிசியா ராணுவ புத்தாக்கம் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர் நடத்தும் பாதுகாப்புத்துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள், ஸ்ரீஜன் போர்டில் ராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி செய்வதற்கான பதிவு, அதற்கு தேவையான தரம் சார்ந்த 2 நாள் கான்க்ளேவ் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது என்றும், இதில் இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பு மற்றும் நேரடி துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த கான்க்ளேவ் நடைபெற உள்ளது என தெரிவித்தார். இதில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கொடிசியா செயலாளர் யுவராஜ், சிடிஐஐசி அமைப்பின் இயக்குனர் பொன்ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் இதுவரை 60% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான இளம்பகவத் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் கணக்கெடுப்பு படிவம் வீடு வீடாக வழங்கி வருவதில் இதுவரை 60% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் 14,90,000 பேர் தூத்துக்குடியில் உள்ள நிலையில் 8,91,000 சரிபார்ப்பு பணிகள் முடிவு பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே உள்ள சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆரை எதிர்த்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், மதிமுக அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் சிப்பிப்பாறை ரவீந்திரன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில செயலாளர் காயல் மகபூப், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், ஒட்டுபிராரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகாயா, ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ்,
தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கனிமொழி எம்பி பேசும்போது மதம், இனம், மொழி ரீதியாக பிளவுபடுத்தும் பாஜகவை நாம் எதிர்க்க வேண்டும் என்றும் மேலும் அடிப்படை உரிமைகளுக்காக நாம் போராடுவோம் என்றும் தெரிவித்தார். கோவையில் ஜிஎஸ்டி 2.0 வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள பிஎச்இ கன்வென்ஷன் சென்டர் அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கோவையில் ஜிஎஸ்டி 2.0 வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைக்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரம ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் பேசிய வணிகர் சங்க பிரதிநிதிகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பதனை 2 பிரிவுகளாக குறைத்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு ஜிஎஸ்டி குறைப்பு நடைமுறையை பண்டிகை காலங்களில் வணிகர்களுக்கு பெரும் பொருளாதாரத்தை ஈட்டி தந்ததாக கூறினர். மேலும் ஜிஎஸ்டி 2 வித வரி விதிப்பினை ஒன்றாக மாற்ற வேண்டும் எனவும் சிறு விவசாயிகளுக்கான பென்ஷன் திட்டத்தை போல சிறு வணிகர்களுக்கும் பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும் எனவும் வரி விதிப்புக்கான அபராதம் விதிப்பு மற்றும் பதிவு செய்யும் முறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட 33 கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவினையும் மத்திய நிதியமைச்சரிடம் ஒப்படைத்தனர். கரூரில் வயதான நபரிடம் வழிப்பறி செய்த 7 நபர்கள் 48 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டன. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் காவல் நிலைய சரகத்தில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கருணாநிதி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது அவரை பின்தொடர்ந்து ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் காரில் வந்த அடையாளம் தெரியாத 7 நபர்கள் அவரை வழிமறித்து கத்தி காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 10 பவுன் தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறித்து கொண்டு சென்று விட்டதாக வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட பூமிநாதன், சிவகுமார், சிலம்பரசன், அப்துல் சாருக், வடிவேல், சத்யராஜ், சக்திவேல் ஆகியோர் போலீசார் கைது செய்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் கொள்ளையடிக்கப்பட்ட 10 சவரன் தங்கச்செயினையும் கைப்பற்றினர். மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவையில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் 107வது நிறுவன தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் யூனியன் வங்கியின் நிறுவன தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கோவை மண்டல தலைவர் SA ராஜ்குமார், பிராந்திய தலைவர் SS லாவண்யா ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் வங்கியின் வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், அவர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வங்கி ஊழியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திண்டுக்கல்லில் அரசு மருத்துவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் மருத்துவர் நாகராஜ், பொருளாளர் மருத்துவர் திருலோக சந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டால் அதற்குரிய மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் பழைய பேருந்துகளில் மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்கள் பணியாளர்கள் புதிய மருத்துவமனைக்கு பணி செய்ய நிர்பந்தப்படுத்தக்கூடாது என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட பார்த்திபன் என்பவர் குள்ளஞ்சாவடி மசூதி அருகே உள்ள டவரில் மேலே ஏறி போராட்டம் செய்து வருகிறார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் காவல் நிலைய சரகம் பள்ளிவூடை சிகாமணி மகன் பார்த்திபன் என்பவர் தனது யமஹா இருசக்கர வாகனத்தில் 1/2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது சம்பந்தமாக குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் கைப்பற்றப்பட்ட யமஹா இருசக்கர வாகனத்தை நீதிமன்றம் மூலம் எடுத்துக்கொள்ளுமாறு குள்ளஞ்சாவடி காவல்துறையினர் கூறியிருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குள்ளஞ்சாவடி மசூதி அருகே உள்ள டவரில் மேலே ஏறி போராட்டம் செய்து வருகிறார். மானாமதுரையில் குடிநீர் திட்ட சோதனை ஓட்டத்தில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டு சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் நகராட்சி நிர்வாகம் விரைவில் சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் உள்ள
27 வார்டுகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கலைஞர் நகர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 30 கோடி செலவில் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் தற்போது 99% நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று காலை மானாமதுரை நகர் பகுதிகளில் அதன் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது சோமநாதபுரம் தெரு, அக்ரஹாரம் தெரு உள்ளிட்ட 3 இடங்களில் குடிநீர் குழாய்களில் கசிவு ஏற்பட்டு தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சோதனை ஓட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து குடிநீர் திட்டத்திற்காக காத்திருக்கும் பொதுமக்கள் சோதனை ஓட்டத்தை விரைவாக முடித்து எங்களுக்கு குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் மக்கள் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையங்கள், கடைவீதி, மார்க்கெட் பகுதிகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடப்படும் பகுதிகளில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்களின் உத்தரவின் பெயரில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக குன்னூர் பேருந்து நிலையத்தில் மோப்பநாய் மூலம் சோதனை நடத்தப்பட்டது. மேலும் லெவல் கிராஸ் பகுதியில் சமவெளி பகுதியில் இருந்து வரும் வாகனங்களை மாவட்ட கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் நேரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு சிறப்பு ரோந்து நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் சிறு குறு வியாபாரிகளை மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கொங்கு வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் 30 வருட காலமாக பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிறு குறு வியாபாரிகள் செருப்பு தைக்கும் தொழில், பூ வியாபாரம் மற்றும் பல்வேறு சாலையோர வியாபாரிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சில அரசு அதிகாரிகள் இந்த இடத்தில் கடை போடக்கூடாது என்று கூறி மிரட்டி வருவதாகவும், இதனால் சிறு குறு வியாபாரிகளது தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், எனவே எங்களது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளரிடம் சாலையோர கொங்கு வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக காட்டன் பி சக்திவேல் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் செயலாளர் சந்தீப், பகுதி செயலாளர் ராதாமணி, தெற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராணி, ஜெயந்தி மற்றும் திராவிட விடுதலை கட்சியின் நிறுவன தலைவர் அன்பு மகேசு உடனிருந்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீலன் செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீனன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இயற்கை ஆர்வலர்கள், பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் திசை திருப்பி ஆற்று மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படும் என கூறி எம்சாண்ட் நோக்கி மக்களை திருப்புகின்றனர் என்றும், இதனால் பல்வேறு மலைகள் அழிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் எம்சாண்ட் தரமும் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலம் அரசு மணல் குவாரி அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நன்றி தெரிவித்தார். திருப்பூரில் சிலம்பம் போட்டிகள், திருப்பூர் MK சிலம்பம் அகாடமி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திருப்பூரில் நேபாளில் ஸ்கூல் கேம்ப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் சர்வதேச சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் திருப்பூர் MK சிலம்பம் அகாடமி மாஸ்டர் சந்தீப் தலைமையில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நேரடி சண்டைகள் அனுமித்ரா முதலிடம், இரட்டை கம்பு போட்டிகள் முகுந்த் முதலிடம் பிடித்தார். ஒற்றை கம்பு போட்டிகள் தாராவதி 2வது இடமும், நேரடி சந்தையில் அஷராஜ் ஸ்ரீ 2வது இடமும் பிடித்தார். இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் மெடல்களும் வழங்கப்பட்டது. சென்னை அண்ணாநகர் 6வது அவென்யூவில் டி பாசோ இண்டஸ்ட்ரியஸ் பிரம்மாண்ட திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அண்ணாநகர் 6வது அவென்யூவில் டி பாசோ இண்டஸ்ட்ரியஸ் பிரம்மாண்ட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த டி பாசோ இண்டஸ்ட்ரியஸ் நிறுவனத்தை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி MS நாசர் அவர்கள் திறந்து வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன், திமுக IT விங் துணை செயலாளர் கார்த்திக் மோகன் அன்சாரி, அரிடெக்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் தமிம் அன்சாரி, செல்லப்பாஸ் பில்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் C மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்குடி மாநகராட்சி முன்பு AITUC ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர்.
இந்நிலையில் இவர்களுக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு அவர்களுக்கான ஊதியத்தை முறையாக வழங்கவில்லை என்றும், கொரோனா காலத்தில் வேலை பார்த்த ஊதியத்தையும் இன்னும் வழங்கவில்லை என்றும், மேலும் துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்தும் பேட்டரி வாகனங்கள் பழுதடைந்தால் அதை துப்புரவு பணியாளர்கள் பழுது பார்க்க வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையாளர் சங்கரன் தெரிவிப்பதாகவும் கூறி, ஆணையாளரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஏஐடியூசி தொழிற்சங்க ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட 99வது வார்டு போந்தனூர் ரயில்வே மண்டபத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. கோவை தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 99வது வார்டு போத்தனூர் ரயில்வே மண்டபத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு உடனடியாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்று தீர்வு காண அரசு திட்டங்களின் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர். இதில் தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் 13 அரசு துறைகளின் சார்பில் 43 சேவைகள் வழங்கப்பட்டது. இம்முகாமானது கோவை மாநகராட்சி 99வது மாமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா தலைமையில் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அருகே 8 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஸ்ரீ மகாகாளியம்மன் திருநடன உற்சவத்தை ஊரே திரண்டு கொண்டாடினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்நிலையில் ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவிலில் கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு தடைகளை தாண்டி திருவிழா நடத்தாமல் இருந்து ஊர் பொதுமக்களிடத்தில் மிகுந்த கவலையும் வேதனையும் ஏற்படுத்தியது. இதனிடையே இந்த ஆண்டு அம்மன் திருவிழாவை நடத்தியதாக வேண்டும் என்றும் முடிவுக்கு வந்தன. எனவே அதன்படி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றி தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செல்லியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று அம்மன் வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இருவேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பூமி பூஜை விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சி 2வது வார்டுக்குட்பட்ட சர்வதீர்த்த குழுக்கரையில் வழக்கறிஞரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு CV எழிலரசன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காரியமேடை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த காரியமேடை பூமி பூஜை விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, 2வது வார்டு கவுன்சிலர் விமலா தேவி, முன்னாள் நகரமன்ற தலைவர் சன்பிராண்ட் ஆறுமுகம், திமுக நிர்வாகி CVM சேகர், பகுதி கழக செயலாளர்கள் திலகர், வெங்கடேசன், முருகன், பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் முத்துச்செல்வம் உட்பட திமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாநகராட்சி 3வது வார்டு தேரடி அருகில் அங்கன்வாடி மையம் கட்டட பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CV எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பூமி பூஜை விழாவில் 3வது வார்டு கவுன்சிலர் ஜோதி லட்சுமி, சிவாஜி, துணை செயலாளர் துரை, பகுதி கழக செயலாளர், திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜகுலத்தை அடுத்த அத்திவாக்கம் ஊராட்சிகள் அதிமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் முனைவர் ரமேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் அவருடைய தங்கை மகன் லட்சுமணன் சரஸ்வதி அவர்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளதை ஒட்டி அவருக்கு பாராட்டு விழா அதிமுக சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன், மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சோமசுந்தரம் ஆகியோர் வழக்கறிஞர் மோகன்ராஜ் அவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி, கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் திரு கணேசன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், காஞ்சிபுரம் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்பவதி, காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் கள்ளக்காட்டூர் ராஜு, காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், பகுதி கழக செயலாளர் ஜெயராஜ், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஜெகன்மூர்த்தி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுக கட்சியினர், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேதாரண்யத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்க முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக
சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் 15,700 ரூபாய் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கோவாவில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 36 பதக்கம் வென்று திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவாவில் தேசிய அளவிலான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நவம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 45 பிரிவுகளில் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 18 மாணவர்கள் 9 தங்க பதக்கங்கள், 16 வெள்ளி பதக்கம், 11 வெண்கல பதக்கம் என 11 மொத்தமாக 36 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதில் திருவண்ணாமலையை சேர்ந்த மதுவினி, பி ஹரிணி, சோமராஜ் ஆகியோர் 3 அரசு பள்ளி மாணவர்கள் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதனை அடுத்து சாதனை படைத்து சென்னை விமான நிலையம் திரும்பிய மாணவர்களுக்கு ஹரிக்யூஆப் ஸ்போர்ட்ஸ் கராத்தே ஜோ அசோசியேஷன் தலைவர் பிரபாகரன் மற்றும் நிர்வாகி நாகராஜன் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் முன்புறம் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு சீராய்வு எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தி வரும் ஒன்றிய ஆளும் கட்சியின் கைப்பாவையாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் ரயில் நிலையம் முன்புறம் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு சீராய்வு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தி வரும் ஒன்றிய ஆளும் கட்சியின் கைப்பாவையாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்ற கழக மாநகர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், மதிமுக, கோமுதேக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய முஸ்லிம் லீக் போன்ற அனைத்து கட்சிகள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். திருப்பூரில் சுய உதவி குழுக்களுக்கு இடையே கோலப்போட்டி திருப்பூர் MRG மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்றது. திருப்பூர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணையின் பேரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி பயிற்சி கொடுப்பதற்கு ஏதுவாக சுய உதவி குழுக்களுக்கு இடையே கோலப்போட்டி திருப்பூர் LRG மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் எதிரில் மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசையும் கண்டித்து கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் எதிரில் மதசார்பற்ற முற்போக்கு தேசிய கூட்டணி சார்பில் எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளருமான சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கட்சிக்குடி பிடித்தவாறு கண்டன குரல் எழுப்பியதுடன் விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை காங்கிரஸ் கட்சி, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் லீக், முஸ்லிம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமிரி அடுத்த காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பில் அரசு மருத்துவமனைக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு திமிரி வட்டார மருத்துவ அலுவலர் தலைமை தாங்கினார். இந்திரா நர்சரி பள்ளி தலைமை ஆசிரியர் கோபி, திமிரி வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் லோகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியின் நிர்வாகியும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக ஆர்வலருமான சேட்டு அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் ராணிப்பேட்டை மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார், வாலாஜாபேட்டை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லர்ஸ் உரிமையாளரும் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் செயலாளருமான சரண்ராஜ் ஜெயின் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.